எத்தனையோ நடிகர்கள்லாம் ட்ரை பண்ணாங்க. சிவாஜி சார்லேருந்து அண்ணன் ராஜேஷ்லேருந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி ஒரு நாள் ஷூட்டிங், ஒரு நாள் ஃபோட்டோ ஷூட்டோடு நின்றுடாது. ஓபிஎஸ் சொல்கிறாங்க என்கிட்ட, அப்போ அவர் சிஎம்மாக இருந்தார், நீ வந்து அவரை தொடும்போது ஜாகிரதையாக தொடணும், சாதாரணமாக தொட முடியாது அப்படின்னாரு. உயிருக்கெல்லாம் ஆபத்து ஏற்படும்னு சொன்னாங்க. படத்தில் வந்த நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் கொஞ்சம் எதிர்ப்புகளையும் கிளப்பிச்சு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா ஹரிநாடர் அவர்கள் வந்து காமராஜர் அவர்களை இழிவுபடுத்திட்டாங்க. ட்ரெய்லர் வெளியிட்டப்பவே வந்து இமானுவேல் சேகரனார் குறித்த அந்த காட்சி நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்தது. பட் ஏன்னா நிறைய பேர் இதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கெல்லாம் இதை நோக்கி வருவாங்க அப்படின்னு தெரியும். திரையரங்குகளில் வெளியிடுறதே தடை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹரிநாடர் அவர்கள் பேசியிருக்காரு. சும்மா அவர் தன்னை அடையாளப்படுத்திக்காக பேசுகிறாரு. ஏன்னா ஒட்டுமொத்த காமராஜருக்கு தலைவர் அவருன்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. அது எந்த வகையில், ஏன்னா நிறைய பேர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க, அவங்களே அதை ஒத்துக்கிறாங்க. அந்த பஞ்சாயத்து சீன் இருக்கு இல்லையா, அதில் வந்து தேவர் திருமகனார் முன்னாடி வந்து இமானுவேல் சேகரனார் வந்து கால் மேலே கால் போட்டதுனால அவருக்கு கோவம் வந்துடுச்சு, எந்திரிச்சு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்தை வந்து திரிச்சு காட்டியிருக்காங்கலாம் சொல்கிறாங்களே. இது ஒவ்வொரு சமூகத்தையும் தனித்தனியாக தான் கூப்பிட்டு கலக்கி பேசுகிறார். இப்போ ஐயா இருந்தார், ஐயா மேலே கால் பட்டுடுச்சு, அதெல்லாம் சும்மா போய் சார். படத்தில் நாங்கள் கரெக்டாக தெளிவாக காட்டியிருக்கோம். சர்ச்சைகள் வரும்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு சப்பையாக வரும்னு தெரியல. குட்டி தலைவர்கள்லாம் வேணால் கத்தலாமே தவிர அவங்க கீழே இருக்க மக்கள்லாம் வந்து தப்பு நீங்கள் சொல்கிறதுன்னு அவங்களே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் போட்ட ஒரு பதிவுக்கு இன்றைக்கி எத்தனை ஆயிரம் பேர் பதில் போட்டிருக்காங்க. மனைவி அவர்கள் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க. ஸோ வெளியில் வந்து நாடார் சமூகத்துக்கும் தேவர் சமூகத்துக்கும் எதிரான ஒரு மனநிலையை வந்து இவர் கிளப்பிட்டார் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. தேவர் நிறைய பேசியிருக்காரு, கள்ள நோட்டு அடித்தார், காமராஜர்லாம் பேசியிருக்காரு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பதிவில் இருக்கும். மோப்ப நாய்களை வச்சு கண்டுபிடிச்சா அந்த மோப்ப நாய் வந்து கண்டுபிடிக்காதா அப்படிலாம் பேசியிருப்பார். அதெல்லாம் நான் காட்சிப்படுத்தலையே. பர்டிகுலராக அந்த சமுதாயத்தினரை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக வச்ச மாதிரியே சில வசனங்கள்லாம் இருந்தது. அதாவது அந்த கையை வெட்டிக்கிறதுக்கும் போது ஒரு டைலாக் சொல்கிறது வைக்கிறது, அந்த மாதிரிலாம் இது வந்து பர்பஸாக வந்து வச்சதா இல்லை அது இயல்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி? இல்லை சார், தேவன் ரத்தத்தை பார்த்து பயப்பட மாட்டான்னு சொல்கிற வசனம் தான் நீங்கள் சொல்கிறீங்க. குடும்பத்துக்குள்ளே என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த கெட்டப்பில் வந்த உடனே வீட்டில் பார்த்துட்டு சொல்லியிருப்பாங்கல்ல? எதுவும் சொல்ல சார், எங்கள் அம்மா கொஞ்சம் சொன்னாங்க, என்னடா முஸ்லீமாக இருந்துட்டு இது மாதிரிலாம் வைக்கிறது ஆறாம்ல அப்படி இப்படின்னாங்க. பட் அவங்களே வந்து படத்தை பார்த்த உடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்கள் அப்பா என்கிட்ட பேசி ஒரு 5 இயர்ஸ் இருக்கும், இந்த படத்தை பார்த்துட்டு வந்து என்கிட்ட பேசினார். ரொம்ப ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டீங்க. இந்த இதை பற்றி பேசினாலே அழ வரும், அது எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு பெருமைக்குரிய தருணமாக இது எனக்கு பர்சனலாக ரொம்பவே ஒரு பெருமைக்குரிய தருணமாக இருக்குது. ஏன்னா பல கோடி மக்கள் வந்து தெய்வமாக போற்றி வணங்கிட்டு இருக்கக்கூடிய தேவர் திருமகனார் அவருடைய உருவத்தில் வந்து அப்படியே நீங்கள் ஒத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அவர் வாழ்ந்த நாட்களில் வந்து நம்மளால் வந்து வாழ்ந்திருக்க முடியாது, ஆனால் அவரே மாதிரி உருவ அமைப்பு கொண்ட ஒருத்தரை வந்து சந்திக்கிறது, அவராகவே நீங்கள் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அவருடைய படத்துலையும் கூட நீங்கள் வாழ்க்கை வரலாறு படத்துலையும் கூட நடிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது. ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காத்திருப்பு, பல கோடி மக்களுடைய காத்திருப்பு, அது பயங்கரமான ஒரு வெற்றியாக போயிட்டு இருக்கு சார். இப்போ முதற்கொண்டு நம்மளால் பார்க்க முடியுது, பேருந்துகள்லாம் வந்து மக்கள் வந்து தியேட்டருக்கு படையெடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். படத்துடைய வெற்றியை எப்படி பார்க்குறீங்க? எல்லா வெற்றியும் பசும்பொன் முத்துராமலிங்க தான் போய் சேரும். ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த அரசியல் தலைவரையும் யாரும் கடவுளாக கும்பிட்டது கிடையாது, வணங்கினது கிடையாது. இவரை மட்டும்தான் கடவுளாக வணங்கிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ அந்த வேடத்தை ஏற்று எனக்கு நடிக்கக்கூடிய வாய்ப்பளித்த ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு என் வாழ்நாள் முழுவதும் நான் கடமைப்பட்டவனாக இருப்பேன். ஏன்னா எத்தனையோ நடிகர்கள்லாம் ட்ரை பண்ணாங்க. சிவாஜி சார்லேருந்து அண்ணன் ராஜேஷ்லேருந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி ஒரு நாள் ஷூட்டிங், ஒரு நாள் ஃபோட்டோ ஷூட்டோடு நின்றுடாது. என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் தேவராக நடிக்கிறீங்கன்னா அவர் ஒரு பெரிய சித்தர், ஓபிஎஸ் சொல்கிறாங்க என்கிட்ட, அப்போ அவர் சிஎம்மாக இருந்தார், நீ வந்து அவரை தொடும்போது ஜாகிரதையாக தொடணும், சாதாரணமாக தொட முடியாது அப்படின்னாரு. அப்போ தான் நான் ரிசர்ச் பண்ணேன், யார் யார் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் பண்ணுறப்போ இவ்வளோ பேர் வந்துச்சு. சரி, நம்ம நடிக்கிறோமே அப்படின்றப்ப உயிருக்கெல்லாம் ஆபத்து ஏற்படும்னு சொன்னாங்க. சரி, நான் எல்லா தர்காவுக்கும் போவேன். நான் ஒரு இஸ்லாமியனாக இருக்கிறதுனால எல்லா தர்காவுக்கு போவேன். போய் அஜ்மீரில் இருக்கிற தர்காலையும், மவுண்ட் ரோட்டில் இருக்கிற தர்காலையும் என் மனசில் வேண்டிக்கிட்டேன், நீங்கள் ஒரு சித்தர், அந்த சித்தருடைய வேடம் ஏற்று நான் நடிக்கணும்னு விரும்புகிறேன், அதுக்கு நீங்கள் அவர் கூட பேசி எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். பட் அது எனக்கு வந்து ஒரு நல்ல பதில் வந்ததாக நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐயாவாக நான் நடிக்கணுன்றப்ப
எனக்கு நானே ரிசர்ச் பண்ணுவேன். நான் கடந்த 25 ஆண்டுகளாக என் நண்பர்களுடன் நிறைய வாட்டி ஜெயந்திக்கு டூர் போகிற மாதிரி போயிருக்கேன். பட் எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. பட் ஜாலியாக போவோம், 2 நாள் சுற்றுவோம், அங்கே போயிட்டு தேவருக்கு மாலை போட்டு வந்துடுவோம், அப்படி தான் போயிருக்கேன். பட் இந்த படம் நடிக்கணுன்றப்ப முதலாக லாஸ்ட் கொரோனா பீரியடில் வந்து என் நண்பர் ஏஎம் சௌத்ரின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் சொன்னார், சார் நீங்கள் நிறைய படம் நடிக்கிறீங்க, பட் ஒரு அடையாளம் இல்லாமல் இருக்குது, இந்த அடையாளம் வேணால் நீங்கள் பசுமை முத்துராமலிங்க தேவரா நீங்கள் இருக்கீங்க, என் கண்ணுக்கு தெரியுறீங்க, நீங்கள் நடிங்க அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு மேக்கப் போட்டு பார்த்தோம். வீரசேகர்னு என் ஃப்ரெண்டை வர வச்சு மேக்கப் போட்டோடனே அது உடனே எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அன்றைக்கி தான் ஒரு ஸ்டில் ஷூட் பண்ணி ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணோம். அதை பார்த்த உடனே ஒரு பெரிய மாஸ் ஹீரோவுடைய ஃபஸ்ட் லுக் கூட்டம் எப்படி இருக்குமோ அதோட அதிகமாக வரவேற்பு வந்துச்சு. அது 2020. ஆமாம். அதுக்கப்புறம் சரி இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணுறப்போ என் டைரக்டர் அரவிந்த் ராஜ் சார் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். அவர் படத்தெல்லாம் நான் ஊமை வெளியில் உழவன் மகள்லாம் தரையில் படுத்துட்டு பார்த்துருக்கேன். நான் என் நேட்டிவ் வந்து திருவள்ளூர், நான் பிறந்ததெல்லாம் திருநெல்வேலி, குலசேகரப்பட்டினம், இப்போ தூத்துக்குடி மாவட்டம், பழைய திருநெல்வேலி மாவட்டம். அப்படிப்பட்ட இயக்குனர் வந்து இதை எடுக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன். சரின்ட்டு அவரே டைரக்டராக வச்சு ஸ்கிரிப்ட் பண்ணுறப்போ எங்களுக்கு இந்த ஸ்கிரிப்டில் நிறைய விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ஐயாவை தொடும்போது எங்கேயுமே ஒரு பிழை வரக்கூடாது அப்படின்றப்போ எனக்கு பறவை சதீஷ்னு ஒரு நண்பர், அவர் எனக்கு கூட இருந்தார் அப்போ. அதுக்கப்புறம் விஎஸ் நவமணின்னு சொல்லி தேவருடைய ஆராய்ச்சியாளர். இது போக எல்லாருமே நிறைய பேர் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நவமணி என்னை வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பார் எல்லாத்தையும்னு சொல்லிட்டு அவரை கூட வச்சுட்டு அப்போ தான் தேவரை பற்றி நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். அவர் சொல்லுவார் ஒன்று ஒன்றா, ஐயா வந்து இப்படி நடப்பார், ஐயா வந்து இப்படி பேசுவார், ஐயா வந்து இப்படி இருப்பார், அவர் குணம் இப்படி கோவப்படும் போது இப்படின்னு எல்லாரும் சொல்கிறதையும் கேட்டு கேட்டு நானும் நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அவருக்கு இப்படி போகிறப்ப ஒரு 1 இயர் 2 இயர் 3 இயர் கிட்ட வரும்போது நான் ஷூட்டிங் எடுத்துகிட்டே இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக எங்கெங்கே போய் எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிகழ்வு நடந்ததோ அதே லைவ் லொக்கேஷனில் எடுக்கணும்னு எங்களுக்கு ஆசை. அதே தான் போய் எடுத்தோம். ஐயா வந்து இஸ்லாமிய தாய்ப்பால் குடித்து வளர்ந்தாருன்னு ஒரு வரலாறு இருக்குது. அது இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு கனெக்டிவிட்டியாக இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கிறப்ப எனக்கு வந்து அந்த வாய்ப்பு அவர் கொடுத்துருக்காருன்றப்ப நான் போன ஜென்மத்தில் அவங்க வீட்டில் ஒரு நாயாக கூட பிறந்திருக்கலாம், இல்லை ஏதாவது அந்த பாக்கியம் எனக்கு கொடுத்தாரு. பட் இது நடிச்சுட்டு நாங்கள் ஷூட்டிங் போகிறப்ப நான் கேரவன்லேருந்து கீழே இறங்குவோம் சார். சிவகங்கையில் தான் ஷூட் பண்ணோம். ராஜா ஸ்கூல் அங்கே ஒன்று இருக்குது சிவகங்கையில், அந்த ராணிக்கு சொந்தமான ஸ்கூல். அது அங்கே ஷூட் பண்ணோம். மேக்கப் போட்டு கீழே இறங்கினா ஒரு 100 பேர் நிற்பாங்க சார். எல்லாம் ஆரத்தி மாலைகளை வச்சுட்டு அந்த ஊருக்காரங்க. பட் அப்போ கொரோனா பீரியடு. இறங்குறப்போ எல்லாம் ஆரத்தி எடுக்கிறது, காலில் விழுது, ஃபோட்டோ எடுக்கிறது, இப்படி தான் இருப்பாங்க. ஷூட்டிங்கே எடுக்க விடல, எடுக்கே எங்களை விட மாட்டாங்க. எல்லாம் பெரிய பெரிய மீசை வச்சுட்டு வருவாங்க, ஐயா ஐயான்னுவாங்க, காலில் விடுவாங்க. டைரக்டர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார், சார் நம்ம வந்த வேலையே பண்ண முடியல, இவங்க அப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேறு இடத்த செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தெரியாமல் அதுக்கப்புறம் எடுத்த படங்கள் தான் இது. போகிற இடங்கள்லாம் நாங்கள் ஷூட்டிங்கில் போகிறப்ப எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த படத்தோட வெற்றி எப்படி இருக்கும்னு சொல்லி இருக்கும். ஏன்னா அவ்வளோ கூட்டம் வர ஆரம்பிச்சு, எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, தேவர் திருமகனார டச் பண்ணுறீங்க, உயிருக்கே கூட ஆபத்து வரக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா? என்ன மாதிரியான அச்சுறுத்தல்கள் வந்து இருக்கும்? நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் நீங்கள் ரிசர்ச்லாம் பண்ணன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் எங்கெங்கிறதுலாம் நமக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் இல்லை, அச்சுறுத்தல்கள்லாம் மனிதர்கள் மூலிமா வர அச்சுறுத்தல் கிடையாது. அது ஒரு சிலர் சொன்னாங்க ஃபஸ்ட்டு துறக்க போய் எப்படி தேவரா நடிக்கலான்னு. அதெல்லாம் போக போக சொன்ன ஆளுங்களே இந்த படத்தில் ஒரு சீனாவது நான் வரணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. என்ன அச்சுறுத்தல் வரும்னா, அவர் ஒரு சித்தர், அந்த சித்தரை தொடும்போது அவருடைய உத்தரவு இல்லாமல் நம்ம தொட முடியாது. அவர் உத்தரவு இல்லாமல் நம்ம தொட்டுமா, அந்த ஒழுக்கம் இல்லாமல் போச்சுன்னா நிச்சயமாக மரணம் ஏற்படும்ன்றது இத்தனை ஆண்டு காலம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த படத்தில் நான் நடித்து முடித்தோடனே என்கிட்ட பேசுகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஐயா கூட வாழ்ந்தவங்க, ஐயா இருக்கிறப்ப இருந்தவங்களாம் இப்போ என்கிட்ட பேசுகிறாங்க. நேற்று கூட ராமநாதபுரத்துலேருந்து ஒரு பெரியவர் பேசினார் என்கிட்ட. அவருக்கு 106 வயசு. அவர் சொன்னார் என்கிட்ட, தம்பி நான் வந்து ஐயா நேரில் பார்த்துருக்கேன், உங்களை பார்க்குறப்போ எனக்கு அப்படியே இருக்குது, நீங்கள் தான் ஒரு அடுத்த பிறவி அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட்டு நானும் வந்து என்னுடைய குடும்ப உறவுகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த படம் நடிக்கிறப்போ ஷூட்டிங் போகிறப்போ நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன், நான்வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி இந்த படம் ரிலீஸுக்கு வரும்போது அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா நான் காப்பு கட்டி விரதம் இருந்து அந்த 30 நாளாக விரதம் இருந்து தான் படம் ரிலீஸ் பண்ணேன். நான் 30ஆம் தேதி. அதனால் நான் அவர் உள்ளுக்குள்ளே அப்படியே எடுத்துட்டேன். இப்போ கூட ரூமில் போய் பார்த்தீங்கன்னா அவர் ஃபோட்டோ வச்சுருப்பேன். அவரை கும்பிட்டுட்டு தான் நான் வருவேன். நான்
நீங்க சொன்னீங்க அந்த விரதம் இருந்தோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தேசிய தலைவர் அவர் சித்தர். நம்ம வந்து கடவுளாக தான் அவரை கும்பிட்டு இருக்கோம் நீங்க சொன்ன மாதிரி. ஸோ அப்போ உங்களால உணர முடிஞ்சுதா, ஃபீல் பண்ண முடிஞ்சுதா அந்த விரதம் இருந்த நாட்கள்ல தெய்வ திருமகனார் கிட்ட நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கும்போது அதுவும் நம்மளை வந்து சில இதெல்லாம் கொடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, சில நுணுக்கங்கள்லாம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக சார். இதை நாங்கள் எப்படி உணர்வோம்னா, நாங்கள் ஒரு வேலையை எடுத்துகிட்டு போவோம், இந்த படத்துக்காக ஷூட்டிங் போகணும்னு பிளான் பண்ணுவோம். எங்களால் நகர்த்தவே முடியாது, எல்லாமே இருக்கும் எங்களாண்ட. ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியாது. எங்கள் டைரக்டர் ஃபீல் ஆகி அப்படியே உட்காந்துவார். அது நகர்த்தக்கூடியதற்கு யாராவது ஒருத்தர் தேவர் தூது விட்ற மாதிரி ஒரு ஆள் அனுப்புவார். அவர் வந்து இதை சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவார். இது மாதிரி நிறைய விஷயங்கள் சார். நான் இப்போ கண்ணு மூடுனா என் முன்னாடி வந்து அப்படி நிற்கிறார் சார். எனக்கு வந்து சாய்பாபாவை எப்படி நீங்கள் கண்ணு மூடினா வருவார்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி அவர் கண்ணு மூடினா முன்னாடி வந்து நிற்பார். எனக்கு எல்லாம் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, நீனா இது மாதிரிலாம் சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரு, வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதை வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். கிட்டத்தட்ட இப்போ தமிழ்நாடு முழுவதுமே சரி, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி அப்படிங்கிறதையும் தாண்டி எல்லா மக்களாலையும் கொண்டாடப்படக்கூடியவர் தேவர் திருமகனார். நீங்கள் பர்சனலாக அவரை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் இப்போ சொன்னீங்க, கண்ணை மூடும்போது அப்படியே வந்து நிற்கிற மாதிரி இருந்தது சார். பர்சனலாக ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் படத்துலேயே டைலாக் வச்சுருப்போம். மனிதனாய் பிறந்து தலைவனாய் வளர்ந்து சித்தனாய் வாழ்ந்து இன்றைக்கி கடவுளாக மறைஞ்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. இருக்கிறார் கடவுளா. இதுதான் சார் உண்மை. இப்போது நம்ம எல்லாமே வந்து நான் வேறு சமுதாயத்தை சேர்ந்தவன். நான் வந்து ஏன் அவரை நேசிக்கிறேன்னா, அவர் நான் கேட்குறதுலாம் எனக்கு செய்கிறாரு. எனக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு ஒரு 10 நிமிஷத்தில் போய்டும். அது எல்லாமே அவர் தான் செய்கிறாரு. அதனால் தேவர்னால் யார்? அவர் ஒரு ஜாதிய தலைவர் இல்லை, அவர் ஒரு தேசிய தலைவர். எங்கேயுமே தன்னை வந்து தேவன் அவர் அடையாளப்படுத்திக்கிட்டே கிடையாது. அவரை பற்றி சில பேர் ரொம்ப ஒரு வட்டத்துக்குள்ளே அடைக்கணும்னு விரும்புகிறாங்க. அவர் அந்த வட்டத்தில் அடங்காதவர்னு சொல்லி ஒரு ஜாதிக்கு உண்டான தலைவர் இல்லை, அவர் தேசிய தலைவர்னு சொல்கிற படம் தான் இந்த படம். இந்த படத்தை பார்த்தாவே நிறைய பேர் என்கிட்ட, நிறைய பல்லரின மக்கள் நிறைய பேர் பேசினாங்க என்கிட்ட, அண்ணே நாங்கள் ரொம்ப தப்பாக நினச்சிட்டோம் ஐயாவை. இந்த படம் பார்த்தோன்னே எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, அவர் எங்களுக்காக தான் வாழ்ந்தார் அப்படின்னு ஜான் பாண்டியன் என்ன படம் பார்த்து சொன்னார். இத்தனை ஆண்டு காலமாக எங்களையும் தேவரங்களையும் எதிரிகளாக நடத்துனாங்க, அந்த படத்தை பார்த்தாவது இவங்க திருந்துங்க, நானே சொல்லியிருக்கேன் எல்லாம் போய் அந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு பெரிய எழுச்சி சார். அந்த படம் வந்தோடனே நான் நினச்சி பார்க்க இந்த எழுச்சி இருக்கணும், அவ்வளோ எழுச்சி வந்துருக்கு. நீங்கள் எப்போ சார் ஃபஸ்ட்டு உங்களை வந்து நம்ம வந்து தெய்வ திருமகனார் மாதிரி இருக்கோம், 4 பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, வீட்டிலே கூட ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, ஓ நம்ம அவங்கள மாதிரி இருக்கோம் அப்படிங்கிற எப்போ சார் அது இது வந்தது? நான் அவரை மாதிரி இருக்க மாட்டேன் சார். ஃபஸ்ட்டு என்னுடைய ஒரிஜினல் லுக் இதுதான். ஆக்சுவலி இது நீங்களா? அது நான் தான். நான் என்னுடைய ஒரிஜினல் லுக் அதுதான். ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் அப்படி தான் இருப்பேன். பட் இந்த படத்துக்குள்ளே வந்த உடனே நான் அவரை ஃபுல்லாக உள்வாங்க ஆரம்பிச்சிட்டேன். 24 மணி நேரம் அதே சிந்தனை. அப்படி இருக்கப்போ என்னுடைய ஃபேஸ் மாறுறது எனக்கே தெரியுது, அப்படியே மாறுது. பட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஐயாவை பார்க்குற மாதிரி இருக்குன்ட்டு சின்ன குழந்தைங்கள்லேருந்து 106 வயசு உள்ள பெரியவர்கள் வரலும் சொல்லிட்டாங்க. என்கிட்ட பேசின முதல்வர், துணை முதல்வர், இப்போ இருக்க துணை முதல்வர், இவங்க எல்லாமே வந்து ரொம்ப வாழ்த்தி பேசினாங்க. நீங்கள் தேவர் மாதிரியே இருக்கீங்க, பெரிய கிஃப்ட் அதெல்லாம், அது கிடைக்காது அப்படின்னாங்க. நேற்று கூட ஒருத்தர் கேட்டார், படம் தான் முடிஞ்சிச்சு இதே கேட்டப்போ இருக்கீங்கன்னு சொல்லி ஒருத்தர் கேட்டார். பட் எனக்கு பிடிச்சிருக்கு இதில் இருக்கிறது, அதனால் நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு. ஸோ இதையே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க? அப்படி இல்லை, நான் ஒரு நடிகராக அதில் இறங்கி அவரை வந்து டிவோஷனலாக உள்ளே வச்சுக்கிட்டேன். எனக்கு அது நல்லதாக தோணுது. பட்டு இப்போ ஒரு பெரிய படம் ஒன்று பண்ணுறேன் சார். ஒரு பேன் இண்டியா டைரக்டர் படம் கூப்பிட்டுருக்காரு ஹைதராபாத்தில், அது பண்ண போகிறேன் வெகு விரைவில். பட் என்னோட ஸ்க்ரீன் இமேஜ் வந்து இந்த படத்தில் வந்து மக்கள்லாம் கடவுளாக பார்க்குறாங்க. அந்த இமேஜை வந்து நான் தக்க வைக்கணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். இந்த தோற்றம் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்குது இல்லையா? பாசிட்டிவிட்டினா மக்கள் வந்து என்னை அப்படி கொண்டாடுறாங்க. நான் போய் தேட்டரில் விசிட்டு போனேன். நான் நடிக்கிறதுக்கு படம் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க, ஏன்னா தேவராக நடிக்கிறேன் சொல்லி. இப்போ தேட்டர் விசிட்டு போயிட்டு வரும்போது மதுரை, ராம்நாடு, சிவகாசி, திருநெல்வேலி, இது மாதிரி எல்லா ஊருக்கும் தேட்டர் போயிட்டு வந்தேன். நான் படம் முடிஞ்சு எண்டில் தான் மேலே ஸ்க்ரீனில் ஏறினோன்னு மொத்த பேரும் கத்துறாங்க. பொம்பளைங்களாம் வந்து ஐயா அவங்க காலை எடுத்து தலைமையில் வைங்க, நீங்கள் தான் ஐயா அப்படின்றாங்க. வயசான பெரியவங்க குழந்தைங்களை கொடுத்து ஐயா அந்த குழந்தைங்களை கொஞ்சம் கையில் தூக்கி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறான்றாங்க. எல்லாரும் வந்து ஒரு நடிகனை வந்து ஒரு நடிகன் என்ன ஆசைப்படுவான்னா,
நம்ம எங்கேயாவது போனால் நம்மளை பார்த்து ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுக்கணும், ஆட்டோகிராஃப் வாங்கணும், அதுதான் அவனுடைய அங்கீகாரம். பட் என்னை பார்த்தாங்கன்னா என் காலில் வந்து விழுவாங்க. நான் விடாதீங்கன்னா காலில் விழுந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் ஐயா, எங்கள் வீட்டில் மாட்டிக்கணும் ஐயான்னு சொல்லுவாங்க. எல்லாம் பெரிய ஆளுங்களாம். இது வந்து சாதாரணமாக யாருக்கும் கிடைக்காது. ஒரு 100 படம் நடித்தா கூட இந்த புகழ் கிடைக்காது. இது வரலாற்று பதிவாக இருக்கும். எனக்கு அடுத்த வர ஜென்ரேஷன்லாம் வந்து இதை வந்து சொல்லுவாங்க, பேசுவாங்க. இந்த படம் எனக்கு கிடைச்சது வந்து ஐயாவுடைய ஆசீர்வாதம் எனக்கு. குடும்பத்துக்குள்ள என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த கெட்டப்பில் வந்த உடனே வீட்டில் பார்த்துட்டு சொல்லியிருப்பாங்கல்ல? ஆமாம், என் ஒய்ஃப் வந்து வேற்று மதத்தை சேர்ந்தவங்க, அவங்க நாடார் இனத்தை சேர்ந்தவங்க. அவங்க அப்பா வந்து ஒரு கோயில் வச்சுருந்தார். இப்போ படப்பையில் ஒரு கோயில் வச்சுருக்கிறாரு. அவர் பேர் வந்து சிவசக்தி முருகன். மாத்தூர் மகமாயி அம்மன் சொல்லி ஒரு அம்மன் கோயில் வச்சுருக்காரு. அவருக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். என் ஒய்ஃபுக்கும் ரொம்ப பிடிக்கும். என் ரூமில் போய் பார்த்தீங்கன்னா முருகர் ஃபோட்டோவாக வச்சுருப்பாங்க. என் பொண்ணு ஒன்று யோசனை ஆகிட்டேன் அப்போ முருகருக்கு. என் வீட்டில் யாருமே எதுவும் சொல்ல சார். எங்கள் அம்மா கொஞ்சம் சொன்னாங்க, என்னடா முஸ்லீமாக இருந்துட்டு இது மாதிரிலாம் வைக்கிறது, இது ஆறாம்ல அப்படி இப்படின்னாங்க. பட் அவங்களே வந்து படத்தை பார்த்த உடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்கள் அப்பா என்கிட்ட பேசி ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு வந்து என்கிட்ட பேசினார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நீ வந்து தேவரா நடித்தது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு என்னை பாராட்டினார். ரொம்ப ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டீங்க. கட்டு தண்ணி விட்றேன். இந்த இதை பற்றி பேசினாலே அழ வரும். அது எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும். ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டீங்க. சாரி சார். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்பா வந்து பேசினாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அந்த மொமெண்ட் எப்படி சார் இருந்தது? இல்லை அவர் படம் பார்த்துட்டு வந்து எனக்கு கை கொடுத்தாரு. இங்கே தான் உட்காந்துட்டாரு, கை கொடுத்தாரு. சிவாஜியை தவிர வேறு எவனால் நடிக்க முடியாது இதில் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னேன். பட் அவரு தான் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா வந்து எம்ஜிஆருடைய காஸ்டியூமர். எம்ஜிஆருக்கு ஏதாவது ட்ரெஸ் தைச்சி கொடுத்தானா எம்ஜி நாயுடுன்னு தான் ஒரு காஸ்டியூமாக விட்டு அசிஸ்டண்ட்டாக இருந்தார். ஏதாவது ட்ரெஸ் தைச்சாங்கன்னா அதே மாதிரி ட்ரெஸ் தைச்சி எனக்கு சின்ன வயசில் போடுவார். அப்போ வந்து அவர் நடிக்கணும்னு விருப்பப்பட்டு அவரால் முடியாதப்போ என்னை நடிக்கணும்னு நான் ட்ரை பண்ண முயற்சி பண்ணார். பட் நானும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். நான் சின்ன வயசில் ராஜா சின்ன ரோஜா சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருப்பேன். நிறைய படங்கள் நடித்தேன். பட்டு சில படங்கள் வந்துச்சு, சில படங்கள் இன்னும் வரலாம் வராமல் இருக்குது. பட் நடிகர்னு நானாக போய் யார்கிட்ட சொல்லிக்கணுமே தவிர எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கல. என்னுடைய தேடல் வந்து சினிமாவில் ரொம்ப அதிகம். எப்படியாவது சினிமாவில் ஒரு ஏதாவது ஒன்று ஆயிடணும் அப்படி, சின்ன ரோலாக பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ரோல் பண்ணல, ஏதாவது பண்ணிடணும் உள்ள அப்படின்னு ஒரு ஆசை. பட்டு எனக்கு அந்த வாய்ப்பு வந்து தள்ளி 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 போச்சு. பட் நான் இந்த படம் நடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய என்ன வயசில் இந்த காட்சிகள் இருந்துச்சு அதே வயசு தான் எனக்கு. அவருக்கு அதே வயசு தான். அவர் 55 வயசில் இறந்தார் ஐயா. நான் இந்த படம் பண்ணி முடிக்கிறப்போ எனக்கு 55 வயசு இருக்கும். அதே மாதிரி நிறைய டிவோஷனல் இருக்குது சார். அதாவது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இறக்குறப்ப மழை பெஞ்சிச்சு சொல்லுவாங்க அந்த கேதத்தில். அதே மாதிரி எங்கள் படத்தினுடைய சீன் நாங்கள் எடுக்கிறோம் சார். இந்த சீன் எடுக்கிறப்ப அதே மாதிரி மழை பெஞ்சிச்சு சீன் எடுக்கிறப்ப. ரமண மகரிஷியோடைய இடத்துல தான் இந்த எங்கள் படத்தினுடைய இது பண்ணோம், புதைச்சோம். அது கிளைமேக்ஸ் சீன் வந்து அங்கே. ஆமாம், அது அங்கே தான் புதைச்சிடறாங்க. எங்களுக்கு வந்து அப்போ தெரியாது ரமண மகரிஷி இடம்னு சொல்லிட்டு. நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கப்போ தான் சொன்னாங்க, அது காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு இடத்துல திருவண்ணாமலை கிட்ட எடுத்தேன், இது வந்து ரமண மகரிஷியோட இடம் அப்படின்னு சொன்னாங்க. பட் எல்லாமே வந்து இதுக்கு அதுக்கு ஒத்து வரும், நிறைய விஷயங்கள் ஒத்து வரும். அதே மாதிரி இந்த படத்தில் நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் டைரக்டர் மெனக்கட்டார் 1 வருஷம். காந்தினா காந்தி, நேருன்னா நேரு, நேதாஜினா நேதாஜி, அது மாதிரி ஒரு கேரக்டரையும் நாங்கள் செலக்ட் பண்ணி 5 வருஷம் இந்த படத்தை எடுத்து முடிச்சோம். அந்த உழைப்பு வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இவ்வளவு தூரம் மெனக்கிட்டு இருக்காங்க. காந்தியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே அவரே நேரில் உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ நீங்கள் எப்படி சார் பர்சனலாக கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க? இவ்வளோ ஒரு பிரமாதமாக படைப்பு வந்திருக்கு. நீங்கள் நடிக்கும்போது ஒரு விதமான ஒரு அனுபவம் இருக்கும், திரும்ப அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு அனுபவம் இருக்கும்ல. நான் நடிக்கிறப்போ வந்து கோர்ட் சீன் எடுக்கிறப்போ பாரத சார் ஜட்ஜாக வரணும்னு சொல்லி அவர் தான் வந்தார். அவர் வந்து மேக்கப்போட வந்து கோர்ட்டில் மேலே ஏறி உட்காந்துட்டார். அப்போ நான் உள்ளே வந்துட்டேன். நான் தேவர் கேட்டப்பில் இருக்கேன். உள்ளே வந்தோன்னா அவர் எழுந்து நின்ட்டார்.
எழுந்து நின்று என்னை கூப்பிட்டு அவர் என் காலில் தான் விடல, மற்ற எல்லாமே பண்ணிட்டுறாங்க. நீ அதே மாதிரி இருக்க தேவர் மாதிரி, உனக்கு உலகம் ஃபுல்லாக கோயில் கட்டுவாங்கன்னாரு. நான் சொல்ல, ஐயா எனக்கு கட்ட மாட்டாங்க, அவருக்கு தான் கட்டுவாங்க. பட் அந்த வேடத்தை இல்லையா, இந்த படத்தை நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது வந்து அரவிந்துக்கு கிடச்சிச்சு, அரவிந்த் வந்து நல்லா எடுப்பாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே பாராட்டினார். அதே மாதிரி ராதாரவி அண்ணெல்லாம் இந்த படத்தில் வந்து நாங்கள் அந்த கோர்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, நான் ஜட்ஜுக்கிட்ட கேட்பார், நான் என் தெய்வத்தை வணங்கிக்கிட்டோமான்னு கேட்பார். இவர் யாரோ ஃபோட்டோவை தான் கூட போகிறான்னு நினைப்பாங்க, நேரம் ஐயா வந்து வணங்குவார். பட் அது அவராக உள்வாங்கி அவராக பண்ணது தான். நாங்கள் சொன்னது வேறு, அவர் பண்ணது வேறு. அவர் தேவரை வீட்டிலே வச்சு கும்பிட்டு வணங்கிட்டு இருக்காரு. அவர் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அவர் தான் என்கிட்ட சொன்னார், நீ போஸ்ட்டை பார்த்த உடனே, நான் காரில் போகிறப்ப என் டிரைவர் காட்டினான் அந்த போஸ்ட், நான் பார்த்த உடனே பஷீர் ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டேன். அது மாதிரி ஒரு ரோலு. நிறைய பேர் ரஜினிலாம் என்கிட்ட கேட்டாங்க தேவரை பற்றிலாம், நான் சீலாம் வாங்கி கொடுத்துருக்கேன். பட் யாருமே பண்ண தயங்குன ஒரு ரோலு, பண்ண முடியாத ஒரு ரோலு, இதை வந்து நீ பண்ணுறதுன்றது பெரிய விஷயம் அப்படின்றாங்க. இது போக நான் ஒரு நாள் ஃப்ரைடே ஷூட்டிங் சார், எனக்கு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வந்து நான் மாஸ்க்கு கன்ஃபார்மாக போய்டுவேன். வெள்ளிக்கிழமைலாம் மற்ற நாளாவது சில டைம் மிஸ் பண்ணுவேன், வெள்ளிக்கிழமை போவேன். அப்போது நான் தான் லீடுன்றதுனால நான் டைரக்டர் கிட்ட, சார் நம்ம மாஸ்க்கு போகணும் சார் அப்படின்னா, மாஸ்க் போட மேக்கப் கலைக்கணும், கலைச்சிட்டு தான் அங்கே மாஸ்க் போக முடியுமா, பட்டெல்லாம் அடிச்சிட்டு போனால் அங்கே பெரிய டிஸ்டர்பன்ஸ். அங்கே மேக்கப் கலைச்சா லேட் ஆகிடும் எனக்கு, திருப்பி வந்து மேக்கப் போட்டு இது போடுறதுக்குலாம் லேட் ஆகிடும் சார் அப்படின்னாரு. சார் நான் இப்படியே போகிறேன், என்ன ஆகட்டும் பரவாயில்லன்ட்டு நேராக மாஸ்க் போயிட்டேன். அது சிவகங்கையில் உள்ளே போய் இதே மாதிரி போயிட்டு தொப்பி போட்டு உள்ளே போய் தொழுத, யாருமே ஒன்றும் சொல்லலை. தொழுகிறப்போ எல்லாம் அப்படி இப்படி பார்த்தாங்க. தொழுவ முடிஞ்ச உடனே எல்லாரும் லைனில் வந்து கை கொடுத்தாங்க. ஓ, நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க? எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினச்சேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா ஒரு அரசியல் தலைவர் ஃபோட்டோ பாக்கெட்டில் வச்சுட்டு வந்தாலே பள்ளிவாசலில் சத்தம் போடுவாங்க, நீங்கள் உள்ளெல்லாம் அதெல்லாம் தொழாதீங்க. பட் இப்படி பொட்டெல்லாம் வச்சுட்டு போய் அதுவும் சிவகங்கையில் தொழுகிறப்ப எனக்கு பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. பட் இதை வந்து மேக்கப் அண்ட் சேகர் வந்து வீடியோவாக எடுத்து போட்டார். அது எல்லா சமூக வலைத்தளங்களில் போனவுடனே இந்த எஸ்டிபிஐ கட்சி இருக்காங்க திருநெல்வேலியில், அவர் அண்ணன் முபாரக் அண்ணன், அது தமிழ்நாட்டிலே பெரிய இளைஞர் பட்டாளம் உள்ள ஒரே கட்சி அது. அவரெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறாரு எல்லாத்தையும், நிறைய இஸ்லாமிய அமைப்புகள்லாம் ஷேர் பண்ணி, இதுதான்டா எங்களுக்கு வந்து உறவு அப்படின்ற மாதிரி அவங்க ஷேர் பண்ணோன்னே. பட் அவங்களே அங்கீகரிக்க மாட்டாங்க, சினிமாவே ஹராமுடுவாங்க, இது அங்கீகரிச்சுட்டாங்க. நீங்கள் இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க, பஷீர் ஜெயிச்சிட்டான்டா அப்படின்னு அந்த போஸ்டரை பார்த்துட்டு சொன்னாங்க. இந்த வார்த்தைக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் சார். நீங்கள் சொன்னீங்க சின்ன வயசுலேருந்தே என்னுடைய மிகப்பெரிய ஒரு கனவு சினிமாவில் வரணுங்கிறது. இத்தனை ஆண்டுகளாக அந்த அந்த போராட்டம் இருக்குல்ல, உள்ளுக்குள்ள அந்த குமுறல், அதை வெளிப்படுத்தின அந்த தருணம் முதல்ல ஃப்ரேம்குள்ளே நீங்கள் நிற்கும் போது எப்படி சார் ஃபீல் இருந்தது? நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். ராஜா, சின்ன ரோஜா, ஒரு இனிய உதயம், ஒரு மலையாள படங்கள் நடிச்சிருக்கேன். அப்புறம் பெருசானவுன்னா ஒரு 4-5 படம் பண்ணேன். பட் அப்போலாம் எங்கள் அப்பாவை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் தேட்டரில் காட்டுவேன், நான் வர சீனை காட்டுவேன், இதை நான் தான் டக்குன்னு போய்டுவாரு. அது மாதிரி அப்படின்றதுக்குள்ளே போய்டும். நான் அப்போ ஃபீல் பண்ணுவேன், ஏய் என்னை வந்து 2 செகண்டில் காட்டுறீங்க, படம் ஃபுல்லாக நான் வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த படம் கொடுத்துச்சு எனக்கு. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு படத்தில் வந்து ஃபுல்லாக. பட்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தேவர் மக்கள் மட்டும் இல்லாமல் எந்த நாட்டுக்கு போனாலும் என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாங்க. எங்கே கீழே போனாலும் சரி, நான் நடந்து போனாலும் சரி, ஃப்ளைட்டில் போனாலும் சரி, எல்லாம் அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க கண்டிப்பாக. இது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார். சரிம்மா சார், நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு கொஞ்சம் குறிப்பாக பேசணும் அப்படின்னா, படத்தில் வந்த நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் கொஞ்சம் எதிர்ப்புகளையும் கிளப்பிச்சு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா, ஹரிநாடர் அவர்கள் வந்து காமராஜர் அவர்களை இழிவுபடுத்திட்டாங்க, ஆடு வாங்கி கொடுத்து வந்து அவர் வந்து தேர்தலில் நிற்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாங்க. இப்போ படம் வெளியில் வந்ததுக்கப்புறம், இதுக்கு முன்னாடி வந்து ட்ரெய்லர் வெளியிட்டப்பவே வந்து இமானுவேல் சேகரனார் குறித்த அந்த காட்சி நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்தது. தொடர்ச்சியாக ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு கலவரம் நிறைந்த பூமினே அதை வந்து சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. காலமாக வந்து தொடர்ச்சியாக போராட்டங்கள், பிரச்சனைகள் வச்சுட்டு இருந்த சூழலில் இதை நம்ம டச் பண்ணுறோம், இது எப்படி இருக்க போகுது, இதோட எதிர் விளைவு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறலாம் யோசிச்சிங்களா சார்? சார் இதனுடைய விளைவுகள் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் ஏன்னா நிறைய பேர் இதை வச்சு அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கெல்லாம் இதை நோக்கி வருவாங்க அப்படின்னு தெரியும். பட் நான் எங்கேயுமே வரலாற்று பிழையில் தான் எடுத்துருக்கோம். எந்த காட்சிகளுக்கு நீங்கள் கேட்டாலும் அந்த காட்சிகளுக்கு எங்ககிட்ட ஆவணம் இருக்குது. இன்றைக்கி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்ன பேசினாரோ அன்றைக்கி கோர்ட்டில் அதே டைலாக் தான் நாங்கள் பேசியிருப்போம். ஏன்னா இது எல்லாமே ஆடியோவில் போட்டு வாங்கி, அது மாதிரி நவமணி இல்லத்தை எடுத்துகிட்டு தான் ஒரு வரியை நாங்கள் பேசியிருக்கோமே தவிர இதில் எங்கேயுமே எங்களுடைய கற்பனை இருக்காது.
சில விஷயம் சினிமாக்காக சில விஷயங்கள் பண்ணியிருப்போமே தவிர, பட் சீன்ஸ் உடைய டெப்த்து பார்த்தீங்கன்னா கற்பனை எங்கேயுமே இருக்காது. ஏன்னா இது எல்லாருமே பேசியிருக்காங்க சார். சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்குது சார். இந்த சென்சார் போர்டுக்கு தெரியாதா சார்? அங்கே எவ்வளோ பெரிய அறிவாளிலாம் இருக்காங்க. அவங்க உட்காந்து இந்த படத்தை 1 மாதமாக பார்த்தாங்க சார். 1 நாள் 2 நாள் பார்க்கல. 1 மாதமாக பார்த்து 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 அதுக்கப்புறம் தான் சென்சாரே எங்களுக்கு கொடுத்தான். எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க சென்சார். இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட செக்ரட்டேரியட்டில் வந்து ஆஃபீஸர்ஸ்லாம் பார்க்கணும்னு கேட்டாங்க. அதுக்குண்டான சீனை மட்டும் வெட்டி எங்கள் ப்ரொடியூசர் கொடுத்தாரு, பார்த்துட்டாங்க. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் பல முதலமைச்சர்கள் பேசியிருக்காங்க. எம்ஜிஆர் பேசியிருக்காரு, கலைஞர் பேசியிருக்காரு, ஜெயலலிதா அம்மா பேசியிருக்காங்க, இப்போ இருக்க முதலமைச்சர் பேசியிருக்காரு. நிறைய பேர் இந்த விஷயங்கள் பேசியிருக்காங்க சார். நிச்சயமா சார். இப்போ அந்த படத்தை வந்து திரையரங்குகளில் வெளியிடுறதே தடை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹரிநாதர் அவர்கள் பேசியிருக்காரு. அது இனிமேல் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதை எப்படி தடை பண்ண முடியும்? சும்மா அவர் தன்னை அடையாளப்படுத்தியதுக்காக பேசுகிறாரு. ஏன்னா ஒட்டுமொத்த காமராஜருக்கு தலைவர் அவருன்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. அது எந்த வகையில்? ஏன்னா நிறைய பேர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க, அவங்களே அதை ஒத்துக்கிறாங்க. ஏன்னா சில குமரி ஆனந்தன் எழுதின புத்தகத்தில் இது இருக்குது சார். ஆல்ரெடி அண்ணன் எழுதின புத்தகத்தில் இது இருக்குது. இது இது எதையுமே நீங்கள் தவறுன்னு சொல்ல முடியாது. பட் அவங்க சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒன்று வெளில ஃபோக்கஸ் ஆகணும். இன்னொரு சில கருத்துக்கள் வந்து எல்லா பக்கமும் இந்த படத்துக்கு பிறகு என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த பஞ்சாயத்து சீன் இருக்கு இல்லையா, அதில் வந்து தேவர் திருமகனார் முன்னாடி வந்து இமானுவேல் சேகரனார் வந்து கால் மேலே கால் போட்டதுனால அவருக்கு கோவம் வந்துடுச்சு, எந்திரிச்சு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்தை வந்து திருச்சி காட்டியிருக்காங்கலாம் சொல்கிறாங்களே சார். சார் நான் படித்த வரலும் வரலாறுகள் என்னென்னா, ஒவ்வொரு சமூகத்தையும் தனித்தனியாக தான் கூப்பிட்டு கலெக்டர் பேசுகிறார். ஒரு கலெக்டர் முன்னாடி நீங்கள் போய் கால் மேலே கால் போட்டு பேசுவாங்களா சார்? ஒரு கலெக்டர் ஒரு பஞ்சாயத்து உங்களை கூப்பிட்றாரு, அவர் முன்னாடி ஒருத்தர் போய் கால் மேலே கால் போட்டு பேசுவாங்களா? இந்த சென்ஸ் கூட இருக்காதா நம்மளுக்கு? ஒரு கலெக்டர் முன்னாடி நம்ம போனோமா, அவருக்கு முன்னாடி கால் மேலே கால் போட்டால் பேசுவோம். இப்போ ஐயா இருந்தார், ஐயா மேலே கால் பட்டுடுச்சு, அதெல்லாம் சும்மா போய் சார். படத்தில் நாங்கள் கரெக்டாக தெளிவாக காட்டியிருக்கோம். அதாவது இந்த படத்துடைய முக்கிய நோக்கமே வந்து எல்லாருமே ஒன்று, அவர் வந்து எல்லாரையும் ஒன்றா தான் பாவிச்சாரு அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்கு தான். ஆனால் படம் வெளியில் வந்ததுக்கு பிறகு இவ்வளவு சர்ச்சைகள், இவ்வளவு எதிர்ப்புகள் அப்படின்னு வரும்போது நீங்கள் இதை எடுத்ததுக்கான அந்த நோக்கம் எப்படி சார் இருந்தது? எதுக்காக எடுத்தோம்? இல்லை, எங்களுக்கு சர்ச்சைகள் வரும்னு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு சப்பையாக வரும்னு தெரியல. ரொம்ப பிரம்மாண்டமாக எதிர்பார்த்தோம். ரொம்ப பிரம்மாண்டமாக வரும்னு தான் நினச்சோம். அது மக்கள்லாம் உணர்ந்துட்டாங்க. இப்போ சில குட்டி குட்டி தலைவர்கள்லாம் வேணால் கத்தலாமே தவிர, அவங்க கீழே இருக்க மக்கள்லாம் வந்து தப்பு நீங்கள் சொல்கிறதுன்னு அவங்களே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் போட்ட ஒரு பதிவுக்கு இன்றைக்கி எத்தனை ஆயிரம் பேர் பதில் போட்டிருக்காங்க பாருங்க. அதனால் நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் இதோட பெருசாக வரலாம் எதிர்பார்த்தோம். அதெல்லாம் ஒன்றும் வரல. இப்போது வீட்டில் வந்து மனைவி அவர்கள் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க. ஸோ வெளியில் வந்து நாடார் சமூகத்துக்கும் தேவர் சமூகத்துக்கும் எதிரான ஒரு மனநிலையை வந்து இவர் கிளப்பிட்டார் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. அது வீட்டுக்குள்ள ஏதாவது எதிரொலிச்சதாவது என்ன சொன்னாங்க? மனைவி ஏதாவது ஹேண்டில் பண்ணுறாங்க? அவங்களுக்கு தெரியலை சார். நான் சொல்லுவேன்ல, இதான் நடந்துச்சு தெரியும், சொல்லுவீங்க. அது சொல்லுவேன். இன்னும் நிறைய பேசியிருக்காரு சார். தேவர் நிறைய பேசியிருக்காரு. கள்ள நோட்டு அடித்தார், காமராஜர்லாம் பேசியிருக்காரு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பதிவில் இருக்கும். மோப்ப நாய்களை வச்சு கண்டுபிடிச்சா அந்த மோப்ப நாய் வந்து கண்டுபிடிக்காதா அப்படிலாம் பேசியிருப்பார். அதெல்லாம் நாங்கள் காட்சிப்படுத்தலையே. காமராஜர் நாங்கள் எங்கேயுமே இழிவுபடுத்தியிருக்க மாட்டோம். அவர்கிட்ட என்ன சொல்லுவார், பார்த்து செய்யுங்க, இதெல்லாம் வந்து படித்தவங்க அமரக்கூடிய இடம், பார்த்து செய்யுங்கன்னு ஒரே வார்த்தை சொல்லுவார். உங்களுடைய அந்த நோக்கம் வந்து இதுக்காக தான் நான் அந்த படத்தை எடுக்கிறேன் அப்படிங்கிறது 100% நிறைவேறிச்சா சார்? சார், ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் யாருமே சொன்னது கிடையாது. நாங்கள் எடுக்கணும்னு நினச்சோம். எங்களால் அதில் வந்து ஒரு 2% 3% தான் எடுக்க முடிஞ்சிச்சு. இன்னும் எவ்வளோ இருக்குது. இந்த படம் எடுக்கணும்னா இன்னும் ஒரு 10 படம் எடுக்கலாம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு சொல்லிட்டு. எங்களால் எடுக்க முடியுது இவ்வளோ தான். இப்போ இது எடுத்திருக்கோம். பட் போகிற இடங்கள்லாம் நிறைய காட்சிகள் விட்டுட்டீங்க, அடுத்த படத்தில் எடுங்கன்னு எல்லாரும் கோரிக்கை வைக்கிறாங்க. தயாரிப்பாளரும் எடுக்கிறதா சொல்லியிருக்காரு. அது அங்கேயே அனௌன்ஸ் பண்ணிட்டார் தேட்டர்லேயே. பட் அதுக்குண்டான வேலைகள் இப்போ செஞ்சுட்ருக்கோம் சார். பர்சனலாகவே நான் நிறைய இடங்கள்லேயே கேள்விப்பட்டிருக்கேன். நாங்கள் வந்து எங்களுடைய இல்லை திருமணங்களுக்கு இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்கள் பஷீர் சாருக்கு வந்து அழைப்புதல் கொடுக்குறோம், ஆனால் அவர் வரவே மாட்டேங்கிறார், கலந்துக்கவே மாட்டேங்கிறார் அப்படின்னு நிறைய பேர் வெளியில் மக்களே வந்து வேதனையாக சொல்கிறாங்க. அது ஏன், எதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு நிகழ்வுலையும் கலந்துக்கிறது இல்லை சார்? ஒருத்தருக்கு போனால் இன்னொருத்தருக்கு போகணும் சார், அது ஒன்று. பட் எல்லோரும் என் பேர் போட்டே நிறைய பத்திரிக்கைலாம் அடிக்கிறாங்க. நான் என்னுடைய பர்சனல் லைஃப்பே நான் பார்க்கணும்ல சார். நான் சும்மா இதுக்கே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். நான் இவங்க கூப்பிட்ற கல்யாணத்துக்கு, இவங்க கூப்பிட்ற மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு, இவங்க கூப்பிட்ற மற்ற நிகழ்ச்சிக்கு நான் போயிட்டு இருந்தேன்னா நான் என்ன சரி பண்ணிக்க முடியாது. நான் யாருக்கிட்டேயும் 100 ரூபா கூட கேட்க மாட்டேன் சார். என் ஃப்ளைட் சார்ஜ் போட்டு தான் போவேன், என் ஹோட்டலுக்கு நான் தான் பே பண்ணுவேன், என் காருக்கு நான் தான் பே பண்ணுவேன். நான் ஒரு வாட்டி மதுரைக்கு போயிட்டு வந்தாலே எனக்கு 1 லட்ச ரூபா செலவாகும்.
பட் நான் யாருக்கிட்டையும் எதுவும் கேட்டது கிடையாது. இப்போ கூட ஒரு பள்ளிவாசலில் வந்து 21ஆம் தேதி வந்து ராம்நாட்டில் குச்சிப்புடியில் வந்து ஒரு தர்காவில் கொடியேற்றுறாங்க சார். அந்த தர்கா ட்ரஸ்டியே எனக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும், நிறைய தேவர் மக்கள்லாம் வராங்க, எங்களை சுற்றி நிறைய அவங்க தான் இருக்காங்க, ஒரு சமூக நல்லிணக்க விழாவாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னாங்க. நான் உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போடுறேன், அது போடுறது, கண்டிப்பாக நான் வரேன் 21ஆம் தேதி நிச்சயமாக. நான் அவர் இன்னும் சந்தேகத்தில் இருக்கார், வரீங்களா, எல்லாருக்கும் சொல்லிட்டேன் ஊருக்குள்ளே அப்படின்ட்டு. கண்டிப்பாக வரேன். ஏன்னா ஒரு தர்கா, ஒரு இஸ்லாமியர் வந்து நீங்கள் தேவர் வேஷத்தில் வாங்கன்னு என்னை கூப்பிடுறாரு தர்காவுக்கு. ஆனால் நான் தேவர் வேஷத்தில் போக மாட்டேன், இப்படி தான் போவேன். அவர் வந்து என்னை கூப்பிடுறாருன்றப்ப அந்த இடத்துல வந்து ஒரு மத நல்லிணக்கம் ஏற்பட்டுருச்சு. ஒரு தர்காவுக்குள்ளே நான் பாயா இருந்தாலும் நீ பாயா வராத, தேவராவா, இங்கே இருக்க மக்கள்லாம் உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்காங்கன்னு அவர் சொல்கிறப்போ எனக்கு அது பட்டுச்சு, போகணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு 21ஆம் தேதி போவோம் சார். அது நிச்சயமா சார். நாடு முழுவதுமே வந்து நேதாஜி அவர்கள் குறித்த ஒரு கருத்து வந்து இப்போ வர இருந்துட்டு இருக்கு. ஆனால் அதை வந்து படத்தில் நம்ம பார்க்கும்போது, இல்லை அவர் திரும்ப உயிரோட இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு சீன் இருக்கு இல்லையா, அது எப்படி சார் இருந்தது? அதை வைக்கும்போது இது ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது யோசிச்சிங்களா? அதிர்வலை ஏற்படுத்தும், அவர் சொன்னது உண்மை தானே சார். ஐயா சொல்லியிருக்காருல, மேடையில் சொல்லியிருக்காரு, பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காரு, நேருக்கிட்டே நேரடியாக சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பீங்க, அவர் மேலே போட்ட சட்டத்தை நீக்குவீங்க, அவரை கைது பண்ணுறதை நீக்குவீங்கன்னா நான் நேரடியாக அவரை கூட்டிகிட்டு வரேன், இதுக்கு நீங்கள் தயாருன்னு சொல்லுங்கள், நான் கூட்டிகிட்டு வரேன். நான் பார்த்தேன், அவரோட தான் இருந்தேன், அவரோட போர் பயிற்சி பண்ணேன். நான் இந்தியாவிலேருந்து வெளியில் போய் சைனாவுக்கு போய் திருப்பி இந்தியாவுக்கு வந்தேன், என்னை யாருமே செக் பண்ணல, உங்கள் உளவுத்துறை சரியில்லைன்னு அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நேதாஜி பண்ணுறப்போ சத்யகுமார் என் ஃப்ரெண்ட், அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலிமா சொல்லி தான் நாங்கள் அவரை நேதாஜி கூப்பிட்டோம். பட் அவர் பெரிய லீடிங் லாயரு, அவரும் அப்படி தான் சாப்பாடெலாம் கட்டிட்டு வந்துடுவார், யாரையும் எதிர்பார்க்க மாட்டார், அவர் கேரக்டர் நடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார். பட் வந்து இந்த படத்தில் வந்து சத்யகுமார் வந்து ஒரு நேதாஜியாக வாழ்ந்துட்டார். எல்லாம் எப்படி சொல்கிறாங்க, தேவர் மாதிரி இருக்கீங்க, அதே மாதிரி அவரை போராடலாம் நேதாஜின்னு தான் சொல்கிறாங்க. உங்களால் வந்து பர்சனலாக உணர முடியுதா, நமக்கு கொடுத்த ரோலை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம், தேவ திருமகனார் ஐயாவை மாதிரியே நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி உங்களால் உறுதியாக சொல்ல முடியுதா? இதை நான் சொல்ல சார், பார்க்குற மக்கள்லாம் சொல்கிறாங்க. பட் என்னால் தி பெஸ்ட்டு பண்ண முடியுமோ நான் ட்ரை பண்ணிட்டேன். பட் மக்கள் சொல்கிறாங்க நீங்கள் அதே மாதிரி பண்ணினா, நான் அவருடைய உடல் மொழிகள் ஒரு 20 இடத்துல யூஸ் பண்ணியிருப்பேன். அது அவர் உடல் மொழிகள் யாருக்குமே தெரியாது. ஐயா மேடையில் பேசுகிறப்போ இப்படின்னு இதெல்லாம் வந்து நான் நிறைய உடல் மொழிகளை ஒரு 18-20 இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். அதை அவரை தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும், அந்த உடல் மொழி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ 25வது நாளை நம்ம நெருங்குறோம். இன்னமும் வந்து பல இடங்கள்ல திரடப்பட்டு இருக்காங்க, நிறைய இடங்கள்ல கூட்டமாக மக்கள் வந்துட்டு இருக்காங்க. இந்த 25 நாள் இப்போலாம் வந்து 25 நாள்லாம் வந்து அவ்வளோ சாதாரணமாக எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஸோ எப்படி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு சார்? இந்த படம் வந்து இந்த அளவுக்கு ஓடும் நான் நினைக்கல சார். இதனுடைய எழுச்சி இந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கல. இன்றைக்கி நான் தேட்டருக்கு போய் பார்க்குறப்போ ஒரு ரஜினி படம், விஜய் படம் மாதிரி இருந்துச்சுன்னு நான் அன்றைக்கி பேசினேன். அண்ணன் சோயர் எனக்கு ஃபோன் பண்ணார், அவர் எங்கள் படம் நடிச்சிருக்கார், ஐஏஎஸ் ஆஃபீஸர். இது அப்படி சொல்லக்கூடாது ஐயா, ரஜினி படம் விஜய் படம்னு சொல்லாதீங்க, கோயிலுக்கு போகிற மாதிரி எல்லாம் தேட்டருக்கு வராங்கன்னு சொல்லுங்கள் ஐயா அப்படின்னாரு. அது உண்மைதான். பட் வரவங்களாம் பார்த்தீங்கன்னா முளைப்பாரி எடுத்துகிட்டு வராங்க, கற்பூரம் எடுத்துகிட்டு வராங்க, ஐயா வந்தோடனே உடைக்கிறதுக்கு. எல்லாருமே வந்து திருநூறு வச்சுட்டு வராங்க கோயிலுக்கு போகிற மாதிரி. ஃபேமிலி லேடிஸ் தான் சார். சார் நான் என்னோட கண்ணு முன்னாடியே பார்த்தேன், நிறைய பேர் தேட்டரில் செருப்பை கலட்டி போட்டு உட்காந்து பார்த்தாங்க. லேடிஸ் தான். அவர் வரும்போது கோயிலில் சாமி கும்பிட்ற மாதிரி எல்லாம் கையெடுத்து கும்பிட்றாங்க. அவர் இறக்கும்போது தேட்டரே அழுவுது, ஐயா போயிடாதீங்கன்னு கத்துறாங்க சார். இந்த மாதிரி ஒரு மக்களை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த கிளைமேக்ஸ் எனக்கு குறிப்பாக அதை சொல்லியே ஆகணும் சார். ஏன்னா நீங்கள் எடுத்ததெல்லாம் எமோஷனலாக இருக்கீங்க. ஸோ அந்த சீன் எடுக்கும்போது எப்படி சார் இருந்தீங்க? ஐயா உன் தலை சாயலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அடி வைப்பார். அது பயங்கரமாக அந்த ஒரு சீன் தான் சார் எல்லாருமே வந்து இன்னும் கொஞ்சம் ஹைப் ஏற்றுச்சு. இல்லை, அது உண்மையாக நடந்தது. அது உண்மையிலே நடந்தது. சாது சிதம்பரம் சுவாமிகள் வந்து ஐயாவுக்கு வந்து காரியங்கள் செய்யும்போது ஐயாவுடைய தலை சாஞ்சி இருந்ததாகவும், அதை அவர் அடித்த உடனே தலை நிமிர்ந்ததாகவும் உண்மையான வரலாறு. இதை பார்த்தவங்க நவமணி அண்ணன், சோயர் போன்ற பெரிய பெரிய மூத்தவர்கள்லாம் கிட்ட சொன்னாங்க, இதை காட்சிப்படுத்தணும்னு நாங்கள் டைரக்டர் விரும்பினார். பட் ஐயா எப்படி இறந்தார் அப்படின்றது வந்து எங்கள் டைரக்டர் ரிசர்ச் பண்ணது. அவர் உடம்பு முடியாமல் ஜெயிலில் வந்து பாய்சன் வச்சுட்டாங்க, அப்புறம் உடம்பு முடியாமல் இறந்துட்டார் அப்படின்னாங்க. பட் அவர் அப்படி இறக்கலை. தான் வந்த வேலைகள் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சித்தர்கள் மட்டுமே குண்டலி மூலமாக வந்து கபால மோட்சம் போவாங்க. தன் குண்டலியை வந்து உடல்லேருந்து எடுத்து மேலே இங்கேருந்து கபால மோட்சம், அந்த கபால மோட்சம் போய் சித்தர்களுக்கு மட்டும்தான் அவர் உட்கார்ந்த நிலையிலேயே மரணமடைஞ்சார்.
அப்படின்றது டைரக்டர் சொன்னது தான். அந்த காட்சி உங்களுக்கு பர்சனலாக எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தது சார்? சார், ஐயாவுடைய இறுதி ஊர்வலம் எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். பட் அது வெளிலலாம் போய் எடுத்தால் நிறைய கூட்டம் கூட்டிட்டோம், இது ஃபோட்டோ எடுப்பாங்க. பட் அந்த ஐயா வந்து இறக்குறப்ப தாடி வச்சுருப்பார், கண்ணாடி போட்டிருப்பார். இது வந்து நீங்கள் சில பேப்பர் கட்டிங்ஸில் பார்க்கலாம். அதில் பார்த்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் அப்படி இருப்பார். பட் அந்த கெட்டப்லாம் போட்டு ஏறி அந்த தேரில் உட்கார்ந்தேன். ராமணி அண்ணன் அன்றைக்கி ஷூட்டிங் வந்திருந்தார். ஒரு நாள் ஃபுல்லாக அழுகுறாரு, அழுதுகிட்டே இருக்காரு. எல்லோரும் அழுகுறாங்க. என்னங்க, இல்லை எங்களை பார்க்க முடியல ஐயா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் ஏறி உட்கார்ந்தவுடனே ஸ்டார்ட் பண்ணாங்க ஊர்வலம். இங்கேருந்து ஒரு 100 மீட்ரு போனோம். எங்களுக்கு அந்த அளவு தான் இடம் இருந்துச்சு. திருப்பி பின்னாடிலேருந்து 100 மீட்ரு போனோம். இப்படி தான் ஒரு 3 வாட்டி எடுத்தோம். ஏறி உட்கார்ந்தோடனே மழை தூர ஆரம்பிச்சிச்சு. டேரக்டர் நான் சொன்னேன், மழை வந்து வரட்டும் சார், ஏன்னா ஊர்வலத்தில் மழை வந்தது உண்மை, மழை வரட்டும் நம்ம எடுப்போம்னு சொல்லி எடுத்துட்டோம். அப்படி அதுக்கப்புறம் சீன் முடிஞ்சோடனே மழை நின்றுடுச்சு. இப்போ எடுத்தது ஐயா வந்து உள்ளே குழிக்குள்ளே இறக்கணும். குழிக்குள்ளே இறக்கி கேமரா ஸ்டார்ட் ஆனோடனே மழை வந்துச்சு. இதெல்லாம் உண்மையாக நடந்தது எங்களுக்குங்க. இதெல்லாம் எங்களுக்கு வந்து அப்படியே அடிச்சிருச்சு. இந்த ஷூட்டிங்க்கு வந்தவங்க நிறைய பேர் அந்த இடத்துக்கு, எங்கள் ப்ரொடியூசர் SSR சத்யா, அவர் வந்து நான் பார்க்க மாட்டேன், இதை அந்த காட்சியை பார்க்க மாட்டேன், நான் வரல, என் நண்பரை நான் பார்க்க மாட்டேன்னு கார்லேயே உட்காந்துட்டாப்புல. பட்டு நம்ம ஃபீல் ஆகும் சார், அங்கே போயிட்டு உட்காரும்போது அவருடைய பிளஸ்ஸிங் இருக்கா மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா சாது சிதம்பரம் பிள்ளை தான், சாமிகள் தான் வந்து அதை வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் எங்கள் டீம்லேயே இருந்தார், சேதுன்னு சொல்லி எங்களுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர். அவர் அதே மாதிரி இருந்தார். அவருக்கு அந்த கெட்டப் போட்டு பண்ண வச்சோம். தானாகவே மின்னும், டமால் இடி இடிக்கும், இயற்கையாக நடந்தது. நாங்கள் எங்கேயும் சிஜிலாம் பண்ணல, அது ஒரிஜினலாக அது நடந்துச்சு. அந்த இடி இடிக்கும், மின்னல் வரும், மழை பெய்யும், இதெல்லாம் வந்து அந்த காட்சி எடுக்கும்போது நடந்துச்சு. ஓகே ஓகே சார், இப்போ நம்ம பேசின மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது படத்தில். வந்து நிறைய ரொம்ப எமோஷ்னலாக அவரை வந்து நம்ம போட்டுறதுக்கான நிறைய விஷயங்கள் நம்ம படத்தில் நம்மளால் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது. ஆனால் வந்து ஒரு சில இடங்களில் வந்து வசனங்கள் வந்து ரொம்ப, அதாவது அந்த பர்டிகுலராக அந்த சமுதாயத்தினரை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக வச்ச மாதிரியே சில வசனங்கள்லாம் இருந்தது. அதாவது அந்த கையை வெட்டிக்கிறதுக்கும் போது ஒரு டைலாக் சொல்கிறது வைக்கிறது, அந்த மாதிரிலாம் இது வந்து பர்பஸாக வந்து வச்சதா இல்லை அது இயல்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி? இல்லை சார், தேவன் ரத்தத்தை பார்த்து பயப்பட மாட்டான்னு சொல்கிற வசனம் தான் நீங்கள் சொல்கிறீங்க. அது வந்து நடந்தது உண்மை தான். கைரகை சட்டம் இருக்கும்போது நிறைய பேர் விரல வெட்டிக்கினாங்க, அது நடந்தது உண்மை தான். அது சினிமாவாக பண்ணும்போது சில டைலாக் சேர்க்க வேண்டியது இருந்துச்சு. அது வந்து நாங்கள் யாரையுமே குறை சொல்ல சார், நான் உங்களை வாழ்கன்னு சொல்கிறேன்னே தவிர அவரை ஒழிகன்னு நான் சொல்லலையே. இப்போ நீங்கள் 2 பேரும் தான் நீங்கள் வாழ்கன்னு சொன்னாவே அதுக்கு அடுத்தது மைனஸ் அவருக்கு தானே போவோம். அதனால் எங்கேயுமே நாங்கள் யாரையுமே குறை சொல்லக்கூடாமல் எங்கள் இயக்குனர் அரவிந்த் ராஜ் சார் பற்றி நான் சொல்லுவேன் சார். அவர் வந்து இந்த படத்தை வந்து கத்தி மேல் நடக்கிற மாதிரி நடந்திருக்காரு. ஏன்னா முதல் கல் அவருக்கு தான் அவ்வளோ ஃபஸ்ட்டு அடி. அதனால் கத்தி மேல் நடக்கிற மாதிரி நடந்திருக்காரு. இன்றைக்கி எல்லாரும் அதை தான் பாராட்டுறாங்க. எந்த இயக்குனருக்கும் இவ்வளோ தைரியம் வராது, இந்த படத்தை எடுக்கணுன்ற தைரியம் யாருக்குமே. ஏன்னா இதனுடைய பின் விளைவுகள் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு சமுதாயம் வந்து எதிர்க்கும், ஒரு சமுதாயம் ஆதரிக்கும், இதில் வந்து பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்ட்டு. இப்போ நான் எங்கே போனாலும் எனக்கு போலீஸ் ஆஃபீஸ்லேருந்து டிஜிபிலேருந்து சொல்லுவாங்க, சார் எங்கே போகிறீங்கன்ட்டு. நான் சொல்லிட்டு அவங்களாண்ட அங்கே போனால் போலீஸ் பீட் ரெடியாக வச்சுருப்பாங்க. அவங்க எங்கே போனாலும் நீங்கள் சொல்லுங்கள் சார்னு அவங்க இப்போ எங்கே போனாலும் கூடவே போலீஸ் அனுப்பிச்சிட்ருக்காங்க. பட்டு எனக்கு வந்து நான் ஐயா மாதிரி தான் சார் வாழணும், எதுக்கும் பயப்பட மாட்டேன் சார். நான் ரெடி டு ஃபேஸிங் எல்லாத்தையும். இந்த படம் வந்து இன்றைக்கி 25 நாளை தொட போகுது அப்படின்றப்ப எத்தனையோ படங்கள், என் கூட ஒரு 30 படம் வந்துச்சு சார். 30ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி வரலாம் பார்த்தீங்கன்னா 30 படம் கடந்துட்டோம். வர வெள்ளிக்கிழமை போனால் நான் ஒரு வாரத்துக்கு 7 படம் வருது சார். பெரிய பெரிய படங்கள்லாம் வருது, வந்து 1 நாள் 2 நாள் தான். பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க, 2 நாள் தான் நிற்குது. 2 நாள் ஓடுறது பெரிய விஷயம். 3ஆவது நாள் அடிக்குது, எடுத்துடுறாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துலேயும் ஒரு ஆட்கள் வந்து எங்களுக்கு படம் போடுங்கன்னு சொல்லி அணுகுறாங்க. படம் போட்டுமா ஒரே ஆள் வந்து 200 டிக்கெட் எடுக்கிறாப்புல, அவரே வண்டி வச்சு கூட்டிகிட்டு வராப்புல, அவரே பார்க்க வைக்கிறாப்புல, அவரே சாப்பாடு வாங்கி கொடுக்குறாப்புல, அவரே கூட்டிட்டு போய் விட்றாப்புல. அடுத்தது இன்னொரு கிராமம், கொண்டையங்கோட்டை மரவர் சங்க தலைவர் டாக்டர் ராம்குமார் மட்டும் சார் 340 கிராமத்துக்கு டிக்கெட் வாங்கியிருக்காரு சார். ஒரு ஷோ ஒரு நாளைக்கு போட்டால் கூட 1 வருஷத்துக்கு ஓட்டலாம் அந்த படத்தை. இந்த மாதிரி நிறைய பேர், மூர்த்தி தேவர்லாம் இன்றைக்கி வரலாம் அந்த ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்குது.
முத்துராம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஓடிட்டு தான் இருக்குது, அவ்வளோ கூட்டம் வந்துட்டு தான் இருக்காங்க. ரிப்பீட் ஆடியன்ஸ். இன்றைக்கி சின்ன சின்ன பசங்களாம் வந்து பேசுகிறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. எங்கள் ஐயா வந்து அப்படி, எங்கள் ஐயா இப்படி அப்படின்றப்ப எனக்கு சந்தோஷம். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து ரெடி ஆகிடுறாங்க. இவர் வந்து ஜாதிய தலைவர் இல்லை அப்படின்றப்போ இதை தான் எங்கள் இயக்குனரும் நாங்களும் விரும்பினோம். இவன் மனசில் வந்து ஜாதியை விதைக்கக்கூடாது, ஜாதியே இல்லை. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, எவன் ஒருவன் தன் சாதியின் பெயரை சொல்லி அரசியல் செய்கிறானோ அவன் என் மார்பை பிளந்து அதில் இருக்கும் இரத்தத்தை பிழிந்து குடிப்பதற்கு சமமாகும் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து ஒரு ஜாதிய வட்டத்துக்குள்ளே அடைச்சிருக்காங்க. இதை நாங்கள் உடைக்கணும்ன்ட்டு ஒரு சிறிய முயற்சி பண்ணியிருக்கோம். அந்த முயற்சியை எனக்கு ஒரு சிறிய வாய்ப்பு ஐயா கொடுத்துருக்காருன்றப்போ எனக்கு இந்த ஜென்மத்தில் இதுதான், இந்த ஜென்மம் பிறந்தது இருக்காக தான். சார் ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் உங்களை பற்றியும் தெய்வ திருமகனார் ஐயா அவர்களை பற்றியும் நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ எங்களுக்குமே நாங்கள் தியேட்டரில் நாங்கள் படம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் படம் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, எந்த இடத்துலையும் வந்து பெருசாக ஒரு ஒரு சமுதாயத்தை எதிர்க்கிறதோ வைக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப இயல்பாக உட்காந்து ஐயாவை பற்றின விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். அதுவும் இல்லாமல் இந்த பீரியடில் அவரை கண்முன்ன பார்த்த அந்த ஒரு சந்தோஷமும் எங்களுக்கு இருந்தது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஏங்கி இருக்கேன், ஒரு 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 ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் வந்து ஃப்ரேமில் வந்துட்டு போயிடுவேன், ரொம்ப ஏங்கி இருக்கேன் நான் திரையில் வரணும்னு சொல்லி. ஸோ ஒரு படம் முழுவதும் நீங்கள் ஆக்கிரமிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தொடர்ந்து 25 நாட்கள் வந்து 50 நாட்களாக அடுத்த 100 நாட்களை கடந்து ஓடணும் அப்படிங்கிறதா எங்களுடைய பிரார்த்தனையாகவும் இருக்குது. நேரத்துக்கு நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை வந்து எல்லாரும் போய் பார்க்கணும். ஜாதின்ற ஒரு விஷயமே இருக்காது. நீங்கள் எல்லாரும் போய் பார்த்து எத்தனையோ படங்களை ஓட வச்சுருக்கீங்க, இந்த படங்களை ஓட வச்சுருக்கீங்க. இன்னும் மாபெரும் வெற்றி அடைய செய்கிறது உங்கள் கடமை தான். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.